கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. 2 வசனம். இந்த 2 வசனத்திலுமே ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஒரு குடும்பத்திலே கர்த்தர் கூட இருந்தால் நாளுக்கு நாள் விருத்தி. இன்னொரு பக்கம் தேவன் அபிஷேகம் பண்ணி கர்த்தருக்காக வேறு விரித்து இந்த கடைசி காலத்திலே தம்முடைய ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே போல மற்ற ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. சில குடும்பத்தில் ஜெப அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாரு, சில குடும்பத்தில் விசுவாசியா இருப்பாங்க, ஆலயத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, உண்மையா தேவனை தேடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தா தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பார். நாளுக்கு நாள் விருத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்திலே தேவன் நம்ம கூட இருக்கும்போது நாளுக்கு நாள் விருத்தி. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன், அது உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 2026, இந்த 2026ல யுத்தம் நடக்கா அப்படின்னா யுத்தம் நடக்கும். எல்லா பக்கமும் யுத்தம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். பக்கத்திலே இருப்பாங்க, கூடயே இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளா இருப்பாங்க. ஆனா யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கும். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. சவுலின் குடும்பம் தாவீதின் குடும்பம் நெடுநாள் யுத்தம் நடந்தது. இப்ப நிறைய வீட்டுக்குள்ள எந்த காரியத்துக்காக புலம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் தான் அவங்களுக்கு உதவி பண்ணேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா இப்போ எனக்கு விரோதமா இருக்கிறாங்களே, எனக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களே. நெடுநாள் யுத்தம் நடந்தது. இந்த நெடுநாள் அதை இன்னைக்கு டேட்ல கொண்டு வாங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சிலருடைய இருதயத்துக்குள்ள சில வேதனைகள், அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. கூடயே இருந்திருப்பாங்க, டெய்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, கூடயே இருந்திருப்பாங்க, பைபிள் வாசிச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தள்ளி போயிருப்பாங்க. ஆனா நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு விரோதமா நெடுநாளா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஈஸியா புரியும். ஏன்னா சில குடும்பத்துல இதயத்துக்குள்ள என்ன வேதனை இருக்கும் அப்படின்னா, பிரதர் நான் நம்பிதான் பிரதர் பழகுனேன், ஆனா இப்போ எனக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க, எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிரதர், அது என் இருதயத்துக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு விரோதமாக சத்துருவா மாறிடுவாங்க. சத்துருவா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நெடுநாள் யுத்தம். இப்போ நிறைய வீட்டில், நிறைய குடும்பத்தில், நிறைய இடத்துல, வியாபாரத்தில், கம்பெனியில், வேலை செய்கிற இடத்துல அவங்க கவர்மெண்ட் போஸ்டாக இருப்பாங்க, பல இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சில படிக்கிற பிள்ளைகளாக இருக்கும், கூட இருப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க, கூட இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா
ஆப்போசிட்டாக மாறிட்டு நெடுநாளாக யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். சில ஜெப குறிப்புலாம் வரும்போது, என்னைய வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நெருக்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிம்பாங்க. என்னென்னு கேட்டால், மேலே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கூட இருக்கிறவங்க அங்கே தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி 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 இவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. ஊழியத்துலேயும் அப்படி நடக்கும். கூட இருந்திருப்பாங்க. மற்ற இப்போ பார்த்தா வெளியில் போய் யுத்தம் நடந்துட்டுருக்கும். அந்த காலத்தில் அது நடந்துச்சு. இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த 2026 சில ஊழியக்காரன்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஆமாம் பிரதர், கூடயே இருந்தாங்க பிரதர், இப்போ நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளை அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஊழியக்காரங்க பொறுமையாக இருப்பாங்க. இதே போல் கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அதான் பாயிண்ட்டு. இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிட்டு இருப்பாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் தான் உலக ரட்சகர், இனிமேல் நான் விக்கிரத்துக்கு போக மாட்டேன், இனிமேல் நான் பாவம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், இனிமேல் நான் தவறாக போக மாட்டேன், இனிமேல் நான் தேவனுக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு கூட்ட ஜனம் தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகையில அவங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வருகையில இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனம் நாளுக்கு நாள் விருத்தியாய் கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த பெலிஸ்தர் ஆவிக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் விருத்தி இருந்துச்சு. உடனே பெலிஸ்தர் அங்க வந்தாச்சு. இது எனக்கு தான், நீங்க தோண்டின இடம் எனக்கு தான், இது எங்களுக்குள்ள இடம். அதை விட்டுட்டு போயிட்டார் ஈசாக்கு. விட்டுட்டு போக ஈசாக்குனுடைய வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. சில நேரத்தில் யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் விலகி 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 போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா தீமை அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலே விலகி போயிடணும். நம்ம பைபிள் கையில் எடுத்து வாசித்து பார்த்ததில்ல. எங்கெல்லாம் தீமை இருக்கோ அங்க எதிர்த்து நிற்கக்கூடாது. தாவீது ராஜனுடைய வாழ்க்கையிலே நெடுநாளா யுத்தம் நடந்தா கூட தாவீது ராஜா விலகி விலகி போயிட்டார். ஏன்னா சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விதமாக என் கையை நீட்டுவது எப்படி, தொடுவது எப்படி? அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படும் சொல்லிட்டு விலகி போயிட்டார். அப்ப இந்த கடைசி காலத்துல கூட நமக்கு விரோதமா யாராவது யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஒருவேளை அவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இன்னைக்கு நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? நம்ம விலகி போயிடணும். ஏன்னா தாவீது அதைத்தான் பண்ணாரு. நெடுநாளா யுத்தம் நடந்தது. ஆனா தாவீது விலகி போனார். தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் விட்டு கொடுத்து விலகி போகும்போது தீமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு அப்படின்னா விலகி போகும்போது வர வர பலத்தான். அந்த கிருபை நமக்கு வேணும். இன்னைக்கு செய்தியே அதுதான். ஏன்னா சில குடும்பத்தை சண்டை போட்டு மல்லு கட்டிட்டு இருப்பாங்க. அது லாஸ்ட் பார்த்தா பெலிஸ்தர் ஆவியா இருக்கும், பொல்லாத ஜனமா இருக்கும். நமக்கு விரோதமா அப்படி ஒரு ஜனங்கள் இருக்கும். இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை மாதிரி அங்க 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 நமக்கு விரோதமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம என்ன செய்ய போறோம்? சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கப்பா. லாஸ்ட் பார்த்தா யாருன்னு பார்த்தா மாமியார் மருமகளா இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா புருஷன், அந்த பக்கம் பார்த்தா பையன். எங்கேயாவது ஒரு வார்த்தையை மாத்தி மாத்தி பேசி பேசி வீட்டுக்குள்ளேயே நெடுநாள் யுத்தம் நடந்துட்டு இருக்கும். கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நைட்டு பார்த்தா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா பயங்கர சேட்டையா இருக்கும்.
இதுவும் சில வீட்டுக்குள்ள நடக்கத்தான் செய்யுது. ஏன்னா பிரச்சனை எங்கன்னு சொல்லி தெரியணும்ல. சர்ச்சில் போய் நல்ல தேவனை ஆராதனை பண்ணிடுவாங்க. எனக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுலாம் வாங்கிடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா வார்த்தையை மாற்றி பேசி வீட்டுக்குள்ளே யுத்தம் நடந்துட்டுருக்கும். அந்த பக்கம் பார்த்தா மருமக கண்ணீர் வடிப்பா, இல்லை அந்த பக்கம் பார்த்தா மாமியார் கண்ணீர் வடிப்பாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே ஏதோ யுத்தம் பண்ணியிருப்பாங்க, வெளியே தெரியாது. இதெல்லாம் நெடுநாள் யுத்தம். ஏன்னா இன்றைக்கி என்ன பிரச்சனை சொல்லி நமக்கு தெரியணும்ல. சில வீட்டில் பிரிஞ்சே போயிடுவாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ள ஏதாவது தேவையில்லாத பேசி 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 பிரித்து விட்ருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான காரியங்கள். ஆனால் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் 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 அந்த நெடுநாள் யுத்தம் நடந்துட்டு இருக்கா யார் வீட்லையாவது? அண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கு. நான் வேலைக்கு போகிற இடத்துல அப்படி தான் நடக்கு. நான் வியாபாரம் பார்க்கணும்னே, பக்கத்தில் எப்படி போட்டி வியாபாரம் பார்க்காங்கண்ணே, நெடுநாளாக யுத்தம் நடக்குண்ணே, என்ன செய்யனே தெரிலண்ணே. ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா? அதான் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். உங்கள் கூட கர்த்தர் இருந்தால் நாளுக்கு நாள் விருத்தி. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஐயா வேதனை இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன், நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டேன். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா? விருத்தி அடைகிறீங்களா? செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. செய்தி என்ன அப்படின்னா, நெடுநாள் யுத்தம் நடந்தது. இந்த நெடுநாள் யுத்தம் நடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். சாவரமா சண்டை போட முடியும்? யோசித்து பாருங்க. நெடுநாள் சண்டை போடலாம், ஆனால் ஒரு நாள் யுத்தம் முடிஞ்சு போயிடும். ஆனால் தாவீது வர வர பலத்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்தான். அப்ப நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். கர்த்தரை தேடிய ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் பைபிள் வாசித்ததில்லை, அவ்வளோ கிஃப்ட் எழுதி வச்சிருக்காரு. அந்த கிஃப்ட் நம்ம வீட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா நம்ம தேவனை எப்படி தேடுறோம் அதுதான் முக்கியம். இப்ப தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில தேவனை தேடினாரு. தேவனை தேடுற ஒரு மகன், அதான் விருத்தி. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சில சாட்சி சொல்றேனே, அது ஈஸியா புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இப்போ உள்ள மக்கள் சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. சில வீட்டுல யுத்தம் நடந்துட்டு இருக்கும். சில இடத்துல கர்த்தருடைய ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு விரோதமா யுத்தம் நடந்துட்டு இருக்கும். வர வர பலத்தான். இன்னொரு பக்கம் பார்த்தா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 1ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். தாவீது ராஜா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தார், அதனால விருத்தி. எனது விருத்தி எப்போ ஆரம்பிக்கு அது நமக்கு தெரியணும்ல. துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்கல, அதனால விருத்தி. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஐயா நெடுநாள் யுத்தம் நடக்கியா, சரி நடக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? வர வர விருத்தி ஆறோமா? வர வர பலத்து போறோமா? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? கர்த்தர் நம்ம கூட இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? அதான் கேள்வி. துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம நடக்கக்கூடாது. அப்ப வர வர விருத்தி ஆகணும் அப்படின்னா நம்ம கூட கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இருக்கணும். துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிற ஒரு பாவி கூட இருக்கக்கூடாது. ஆமா, ஏன்னா நீங்க நிறைய வீட்டுல ஏன் நஷ்டம் வருது, ஏன் தோல்வி வருது, ஏன் விளைவினம் வருது அப்படின்னா ஆலோசனை கொடுக்கிற ஆளு சரியா இருக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்திலே துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு மனுஷன் ஒரு ஆலோசனை கொடுத்தால், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு அப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தால் அது பலவீனப்படுத்திடும், அது தோல்வி அடைய செய்யும். யுத்தத்துல தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஐயா எங்க வீட்டுல நெடுநாள யுத்தம் நடக்கு, நான் வேலைக்கு போற இடத்துல நெடுநாள யுத்தம் நடக்கு, நான் ஊழியம் பண்றேன் எனக்கு நெடுநாள யுத்தம் நடக்கு, நான் வியாபாரத்துல இருக்கிறேன் நெடுநாள யுத்தம் நடக்கு. யுத்தத்தை தேவன் பார்த்து கொள்வார்.
நம்ம அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கூட கர்த்தர் இருக்கணும், அதுதான் நமக்கு தேவை. அப்ப வர வர விருத்தி அடையணும், நான் அடுத்தடுத்த ஸ்டெப் இன்னும் நான் கர்த்தருக்குள்ள நான் வளரணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், ஏன்னா புதுசா இணைந்திருப்பீங்கல்ல, உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? உங்க கையில பைபிள் இருக்கா? உங்க வாழ்க்கையில நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? நீங்க தேவனை தேடுறீங்களா? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? இப்ப நான்லாம் கண்ணீரோட சொல்ல முடியும், என் வாழ்க்கையே ஒரு கண்ணீர் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. தேவன் அருளிய அப்பம், கர்த்தர் கொடுத்த சேனல், கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார், ஊழித்து கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். நான்லாம் வியாபாரத்துல நஷ்டப்பட்டவன், எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி தெரியாது, எனக்கு நித்திய ஜீவன்னா தெரியாது, எனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினா தெரியாது. சிலவங்களாம் நல்ல டிகிரி படிச்சிருப்பாங்க, நல்ல காலேஜ் படிச்சிருப்பாங்க, பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க, ரொம்ப ஞானவானங்களா இருப்பாங்க, பைபிள்லாம் கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அவங்களாம் வழக்கமா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, சின்ன வயசுல சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, சண்டே கிளாஸ் எடுத்திருப்பாங்க, தேவனை ரொம்ப தேடி இருப்பாங்க. நான்லாம் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் சின்ன வயசுலலாம் ரொம்ப பைபிள்லாம் வாசிக்கல, ஆனால் சர்ச்சுக்கு போயிருக்கேன், கடமைக்கு போயிருக்கேன், அவ்வளோதான். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம் நடக்கத்தான் செய்யும். அதுதான் என் சாட்சி சொல்றேன் அப்படின்னு. ஒரு 2 நிமிஷம் கேளுங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், எனக்கு தெரியாது, ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி பண்ணினார், அது மட்டும் திட்டமா சொல்ல முடியும். ராத்திரி நேரத்தில் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். 8 மணி 9 மணி ஆச்சுன்னா வீட்டில் நைட்டு ஃப்ரீயா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். காலையில 3 மணி 4 மணி ஆயிரும். பல மணி நேரம் தேவனை தேட ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு, அது பரிசுத்த ஆவியானவருக்கு வெளிப்படுத்தும் போது பாவ மன்னிப்பு பண்ணி, தேவனோட சமூகத்துல பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இந்த கடைசி காலத்திலே நாளுக்கு நாள் யுத்தம் ஒருவேளை நடக்கா, குடும்பத்துல யுத்தம் நடக்கா, வேலைக்கு போற இடத்துல யுத்தம் நடக்கா, இல்ல ஊழியம் பண்ற இடத்துல யுத்தம் நடக்கா, எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு விரோதமா யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கும். அதுல மாற்று கருத்துலாம் இல்லை. ஏன்னா இந்த கடைசி காலத்துல பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஐயா, இன்னைக்கு தேதியில யுத்தம் நடக்கத்தான் செய்யுது, என் வாழ்க்கையில யுத்தம் நடக்கத்தான் செய்யுது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் யுத்தம் நடக்கத்தான் செய்யும். நான் நடக்கத்தான் சொல்லிட்டு இருக்கேன். 10 குடும்பத்தை கூப்பிட்டு பேசியாச்சுன்னா சொல்லிடுவாங்க, ஆமா பிரதர், எங்களுக்கு விரோதமா அவங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பொல்லாத காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு விரோதமாக, எங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக, எங்க குடும்பத்துக்கு விரோதமாக அவங்க மாந்திரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்க வீட்டுல என் பொண்ணு கல்யாணம் முடியல, அவங்க தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க, என் பையனுக்கு கல்யாணம் முடியல, அவங்க தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பின்னாடி பார்த்தா யாரோ ஒருத்தங்க எங்கேயோ யுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கேயோ எதையோ பண்ணிட்டு இருப்பாங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஐயா, இது பல வருஷம் முன்னாடி நடந்துச்சு. நம்ம இன்னைக்கு டேட்ல வருவோம், ஏன்னா இன்னைக்கு டேட்ல தான் நமக்கு தேவை. ஒரு குடும்பத்துக்கு விரோதமா யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு, நெடுநாள் யுத்தம். ஒவ்வொரு வீட்லயும் கேட்டாச்சு அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு காரியம் சொல்லுவாங்க. ஆமா பிரதர், நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், ஊழியம் பண்ற இடத்துல எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பிரதர், ரொம்ப ஒடுக்குறாங்க பிரதர், ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நாளுக்கு நாள் விருத்தி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. என் வாழ்க்கையில யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் யுத்தம் நடக்கத்தான் செய்யுது. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு ஒரு குடும்பத்துல 2008 மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க.
அவங்க மாந்திரியம் பண்றாங்கதே எனக்கு தெரியாது. நான் தான் விக்கிரத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன். நான் தான் மாந்திரியத்துக்கும் பணம் கொடுத்துருக்கேன். சொந்த காசுல சூனியத்துக்கு நானே கொடுத்துருக்கேன். ரூ. 1 2 கொடுக்கல, 13 லட்சங்கள் கொடுத்துருக்கேன். 2015 ரட்சிக்கப்பட்டேன். தேவன் வேறு பிரித்தார். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த ரவிராஜ் தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எல்லாரையும் போல எனக்கு ரொம்ப அனுபவம் கிடையாது. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியானவர் பேசுவார். என் வாழ்க்கையில நான் இன்னும் எங்கெங்க வளரணும், இன்னும் என்னென்ன பகுதியில் குறை இருக்கு, ஆவியானவர் பேசுவார். 24 மணி நேரம் ஒரு மனுஷன் 100க்கு 100 தேவனுக்கு பிரியமானபடி ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவனோட வாழ்க்கையே ஆசீர்வாதமா இருக்கும். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. இந்த செய்தி காலவேளையிலே இருதயத்துக்குள்ளே வேதனையோடு வாழுகிற ஜனங்களுக்கு இந்த செய்தி, கண்ணீரோடு வாழுகிற ஜனங்களுக்கு இந்த செய்தி. நான் ஊழியம் பண்றேன், எனக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க, உங்களுக்கு இந்த செய்தி. நான் வியாபாரம் பார்க்கிறேன், எனக்கு ஆப்போசிட்ல எனக்கு நெடுநாளா யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இந்த செய்தி. நான் ஆபீஸ்ல வேலை பார்க்க எனக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க, மேல ஆபீசர்கிட்ட என்னை தப்பு தப்பா பேசுவாங்க, உங்களுக்கு இந்த செய்தி. நான் கம்பெனி வச்சிருக்கேன், அதுல எனக்கு சில நேரத்தில் லாஸ் ஆயிருது, கூட இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்க சரியில்லை, நெடுநாளா யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இந்த செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ளே, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த இடத்துல நம்மளுக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்களோ நமக்கு தான் இந்த செய்தி. ஏன்னா என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு, ஆண்டு வேலை இருக்கு. இது எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நடக்கத்தான் செய்யும். சத்துரு யாருக்குள்ளேயாவது போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பான். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம், நெடுநாள் யுத்தம். கூடயே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்போசிட்டா மாறிடுவாங்க, ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. அவங்க எப்போ ஆப்போசிட்டா மாறினாங்க தெரியாது, எப்போ நமக்கு விரோதமா மாறினாங்க தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கணும், அதுதான் முக்கியம். சவுலின் வாழ்க்கையிலே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. சவுலை தள்ளி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீதை அபிஷேகம் பண்ணின பின்பாக தாவீது தேவனுக்கு பிரியமாக நடந்தார். 1ஆம் சங்கீதத்தில் அது அழகா எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் அப்படின்னு சொல்லி முதல் வசனத்துல முதல் லைன்ல எழுதிட்டார். ஒரு குடும்பத்துல நாளுக்கு நாள் விருத்தி ஆகணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ஐயா என் வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தி ஆகணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. நம்ம குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி ஆகணும்னா இதுதான் ஃபார்முலா. ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி 2026 கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். நான் தேவனோட சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சேன். ஆலயத்துக்குள்ள பல மணி நேரம் உட்கார்ந்து தேவனை தேட ஆரம்பிச்சேன். தேவனுடைய பிரசன்னத்துல இருக்க ஆரம்பிச்சேன். தேவனுடைய கோட்டைக்குள்ளே, தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே, தேவனுடைய மகிமைக்குள்ளே, ஆலயத்துக்குள்ள அழகா உட்கார்ந்துருப்பேன். அப்ப தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது அந்த கிருபை அந்த பிள்ளைகள் மேல இருக்கும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ தேவனை தேடுங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். வர வர பலத்தான். யுத்தம் நடந்துட்டு இருந்தா கூட வர வர பலத்தான். ஐயா சண்டை நடக்கு, ஆனா வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆமா ஐயா எங்க வீட்டில் நடக்கு, என் குடும்பத்தில் நடக்கு, என் வாழ்க்கையில் நடக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க வர வர பலத்து போகணுமா? நீங்க என்ன செய்ய போறிய? தேவனை தேடணும்.
எப்படி தேவனை தேடணும்? 1ஆம் சங்கீதம் தான். ஏன்னா ஃபார்முலா அங்க இருக்கு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், இன்னைக்கு யாருடைய ஆலோசனையில் நடக்கிறோம்? நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நபர் யாரு? ஏன்னா ஒரு குடும்பத்திலே தப்பா வழி நடத்துறதுக்கும் ஆள் இருப்பாங்க, கரெக்டா வழி நடத்துறதுக்கும் ஆள் இருப்பாங்க. தப்பா வழி நடத்தினால் வாழ்க்கை தப்பா முடிஞ்சிடும். சரியா நம்மளை வழி நடத்தினா நம்ம வாழ்க்கை சரியா மாறிடும். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், எனக்கு ஊழிய அனுபவம் ரொம்ப கம்மி. அபிஷேகம் பண்ணி என்னை கூட்டு வந்துட்டாரு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நமக்கு விரோதமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, எனக்கு விரோதமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் பைபிள் வாசித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு அந்த ஆலோசனை கொடுக்கிற சில நபர்கள் முக்கியம். துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எல்லாமே ஃபெயில் ஆயிடுது. நான் ரெண்டையுமே பார்த்திருக்கேன். எனக்கு யாரு ஐடியா கொடுக்குறா? துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை வந்துச்சுன்னா லாஸ். அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமா நம்ம கையை நீட்டவும் கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த செய்தி யாருக்கு அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் நடந்துட்டு இருக்கும். சரி ஐயா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையா அப்படின்னா, நீங்க சர்ச்சுக்கு போற பிள்ளையா? நீங்க இயேசுவை தேடுறீங்களா? உங்களுக்கு விரோதமா யாராவது மாந்திரியம் சூனியம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கானுங்களா? இல்லை குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு விரோதமாக யாராவது இருக்கிறாங்களா? ஒரு யுத்தம் நடக்கா? இல்லை வியாபாரத்தில் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது நடக்கா? அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம். ஆப்போசிட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல யுத்தம் நடந்துட்டுருக்கும். அதுதான் ஃபார்முலா. அது எந்த பக்கம்லாம் நடந்துட்டுருக்கும். நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அவங்க குடும்பத்தில் சொல்லும்போது, ஆமாம் பிரதர், எங்கள் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, எங்களுக்கு விரோதமாக கேஸ் போட்டாங்க, கோர்ட்டு கேஸ் சொல்லி அலைஞ்சிட்ருக்கோம், என்ன செய்யணும் தெரியல பிரதர், பக்கத்து வீட்டில் ரொம்ப பழகிட்டோம், அவங்க தான் இப்போ எங்களுக்கு பிரச்சனையாக இருக்காங்க, கொஞ்சோண்டு இடம், எங்கள் இடம் அங்கே தள்ளி போயிட்டு அவங்க இடத்துக்கு தள்ளி வந்துட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யுத்தம் நடந்துட்டுருக்கும். லாஸ்ட் பார்த்தா கோர்ட்டு கேஸ் வெளியே போயிடும். நெடுநாள் யுத்தம் நடந்தது. இந்த நெடுநாள் யுத்தம் நடக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க யாரு? நம்ம கூட இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா? சில குடும்பத்திலே தேவனை தேட மாட்டாங்க. இப்ப அப்படி வேற பிரச்சனை இருக்கு. என் வாழ்க்கையில நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் வியாபாரத்தில் இருக்கும்போது, கடனில் கஷ்டப்படும் போது, நிந்தைகள் அவமானங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு சில மாசங்கள் நான் சர்ச்சுக்கு போகல. ஏன்னா அவமானம், அந்த அவமானத்தில் சர்ச்சுக்கு போகல. அப்போ யோசித்து பார்ப்பேன், என்னை எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பேன். ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரு சில மாதத்துக்குள்ளே நான் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வேற எங்கேயா சர்ச்சுக்கு போயிடுவேன். இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனால் தேவனை தேட ஆரம்பித்தேன். கஷ்டத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, நிந்தைகள் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். அந்த சர்ச்சில் சாப்பாடு கொடுப்பாங்க, மத்தியால சாப்பாடு. கண்ணீரோடு சாப்பிட்டு வருவேன். நான் திருநெல்வேலி பகுதியில் இருந்தேன். திருநெல்வேலியிலேருந்து 4 மாவடி. அங்கே போய் வியாழக்கிழமை போய் செய்தி கேட்டுட்டு மத்தியால ரொம்ப சாப்பிட்டுட்டு நானும் மனைவி வருவோம். நெடுநாள் யுத்தம் நடந்துச்சு. கண்ணீரோடு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வருவோம். ஆனால் இன்னைக்கு 2026 ரவிராஜ் உயிரோடு இருக்கு. எனக்கு ஒரு குடும்பத்தில் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் செத்து போகணும், குடும்பம் ஃபுல்லாக அழிஞ்சிருன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நான் முழு நேரம் ஊழித்து வந்தேன். நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். எனக்கு யார் மாந்திரியம் பண்ணானோ அதே வீட்டுக்குள்ள தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். உங்க கூட கர்த்தர் இருந்தா போதும். உங்களுக்கு விரோதமா ஒருவேளை யாராவது ஏதாவது பண்ணிட்டு எடுக்கணுங்களா,
ஏன்னா சும்மா இருக்க மாட்டேங்கானுங்க. ஒண்ணுமே இல்லைன்னா கூட சண்டைக்கு வந்துருந்தாங்க. நல்லா பழகுனா கூட சண்டைக்கு வந்துருக்காங்க. கூடயே இருக்கிறவங்க சண்டைக்கு வந்துருக்காங்க. ஜனங்கள் அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறாங்க. கேடான சில குடும்பங்கள் இருக்கு. ரொம்ப ஆபத்தான குடும்பமா இருக்கு. ஐயா இப்படிதானே இருக்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். நமக்கு ஆலோசனை சொல்ற நபர்கள் யாரு? 1 சங்கீதம் 1, 2, 3 இந்த 3 வசனத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உள்ள செய்தி அதுல தான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா, தாவீது வர வர பலத்தான் அப்படின்னு போட்டிருக்குல்ல. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்னு சொல்லி போட்டிருக்குல்ல. கர்த்தர் கூட இருந்தாருன்னு சொல்லி போட்டிருக்குல்ல. எப்படி அழகா 1 சங்கீதத்துல 2 வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து. இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்க முடியுதா? இதுதான் கேள்வி. நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். தாவீது வர வர பலத்தான், வர வர பலத்தான். அப்போ யுத்தம் நடக்கிற இடத்துல நம்ம ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். தாவீது ராஜானுடைய வாழ்க்கையில ஃபார்முலா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. ஐயா வேதத்துல பிரியமா இருந்தால் கர்த்தர் கூட இருப்பார். நான் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வியாபாரத்துல நஷ்டத்துல கஷ்டப்படும்போது கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். வியாபாரத்துல இருக்கும்போது அப்படியே ஒரு பல மணி நேரம் உட்கார்ந்து பேசாம பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு பைபிள் வாசிக்க புரியவும் செய்யாது. நானும் 6ஆம் கிளாஸ் 11 வயசுலயே வேலைக்கு போயிட்டேன். பைபிள் வாசிக்க புரியாது. எழுத்துக்கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரைய கர்த்தர் படிக்க கிருபை செஞ்சார். 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சேன். கடைசி காலத்துல வாழ்றோம். நம்ம கூட இருக்கிற நபர்கள் யாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடந்தால் நஷ்டம் வரும், தோல்வி வரும், ஃபெயிலியர் மாடல் ஆயிருவாங்க. அதுக்கு தான் சொல்லி தரேன். தாவீது ராஜனுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உள்ள செய்தி அங்கதான் முடியுது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கேயாவது போய் சிக்கிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம், நெடுநாள் யுத்தம், நெடுநாள் யுத்தம். இந்த நெடுநாள் யுத்தத்திலே தாவீது ராஜாவோட யாரு கூட இருந்தா? கர்த்தர் கூட இருந்தா. எப்படி கூட இருந்தாரு? நாளுக்கு நாள் விருத்தி. எப்படி? வர வர பலப்பட்டார். எப்படி? துன்மார்க்குடைய ஆலோசனையில நடக்கல. அதான் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், ஆமேன், எங்க கூட கர்த்தர் இருக்கிறார் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் தாவீது ராஜனுடைய வாழ்க்கையில துன்மார்க்குடைய ஆலோசனையில தாவீது ராஜா நடக்கல. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, பாவிகளுடைய வழியில நிக்கல. ஒரு மனுஷன் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், என்னுடைய பிசினஸ் நல்லா இருக்கணும், என்னுடைய கம்பெனி நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹை பொசிஷன் எனக்கு வேணும், படிக்கிற பிள்ளைகள் நான் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், என் குடும்பம் நல்ல ஒரு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்டாக இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையாக செய்யணும் அப்படின்னா, நம்ம 1 சங்கீதத்தை பிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே விருத்தியா இருக்கும். துன்மார்க்குடைய ஆலோசனைக்காரன் எங்கேயாவது இருக்கிறானா நம்ம வாழ்க்கையில? துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கிற ஒரு நபர் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில தோல்வி வந்துடும். ஏன்னா என் வாழ்க்கையில தோல்வியை நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சேர்த்து சொல்லி தரேன். நமக்கு கொடுக்கிற நபர் ஒரு விக்கிரகத்தினுடைய நபரோ, இல்லை
கர்த்தருக்கு விரோதமா செயல்படுகிற ஒரு நபரோ கூட இருந்தால் நஷ்டம் வரும், தோல்வி வரும். எப்போதுமே தேவன் அருளி அப்போ மனுஷன் மூலியமா இணைந்துக்கிற குடும்பத்துக்கு தெரியும். நம்முடைய ஆன்லைன் மூலியமா பேசக்கூடிய குடும்பத்துக்கு நல்லா தெரியும். 2 பக்கம் பேசிட்டு இருப்பேன். ஒரு குடும்பத்துல ஏன் நஷ்டம் வருது? ஒரு குடும்பம் ஏன் நல்லா இருக்கு? எதனால ஒரு மாடல் அதாவது ஃபெயிலியர் ஆறாங்க? எதனால ஒரு குடும்பம் நல்ல ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கு? 2மே பேசிட்டு இருப்பேன். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில விருத்தி இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் கூட இருக்கிறாரு. கர்த்தர் கூட இருக்கும்போது துன்மார்க்கன் கூட இருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதான் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்க நிறைய குடும்பத்திலே எங்க மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, துன்மார்க்கமான ஒரு மனுஷன் கூட இருந்தா போதும். எல்லாம் மிஸ்டேக் ஆயிரும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தாவீது ராஜனுடைய வாழ்க்கையில யாரு கூட இல்லை அப்படின்னா, துன்மார்க்கமான ஒரு மனுஷன் கூட இல்லை. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஐயா நெடுநாளா யுத்தம் நடக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட யாருனாலும் இருக்கலாம். நமக்கு விரோதமா யுத்தம் நடக்கா, நெடுநாளா யுத்தம் நடக்கா, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனா தாவீது வர வர பலத்தான். எப்படி? துன்மார்க்குடைய ஆலோசனைகளை நடக்கல. அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா நீ நிறைய குடும்பத்தை என்ன நடக்கு அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க யார்கிட்ட போய் பழகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, துன்மார்க்கமான ஒரு மனுஷன்ட்ட போய் பழகிட்டு இருக்காங்க. பாவியருடைய வழியில போய் நிக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை, உபத்திரம் ஆரம்பிக்கும். பிரச்சனை, உபத்திரம் எங்க ஆரம்பிக்கி அப்படின்னு ஒரு குடும்பம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா, அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. குடும்பமா இருக்கும்போது பிரச்சனை வராது. குடும்பத்துக்குள்ளே இன்னொரு நபர் வரும்போது, வேற ஒரு நபர் வரும்போது, வேற ஒரு சொந்தக்காரங்க, ஒரு ரிலேஷன், ஒரு பக்கத்து வீடு, தேவையில்லாத இன்னொரு நபர் வரும்போது அந்த வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துடும். ஒரு குடும்பத்துல எனக்கு ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க. என் கணவர் எனக்கு, அதாவது கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். ஆனா இப்போ சில மாசமாக பக்கத்து வீட்டில் உள்ள கொஞ்சம் வயசு கம்மியான ஒரு மகளோடு பழகிட்டு இருக்கிறாரு. என் கணவர்கிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன், அந்த அம்மாட்டையும் கூப்பிட்டு நான் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா இவங்க 2 பேரும் பழகிறது நிறுத்தலை அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 3வது நபர் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஒரு குடும்பத்துல எப்போ பிரச்சனை ஆரம்பிக்க அப்படின்னா, துன்மார்க்கமான ஒரு மனுஷன் உள்ள வந்துட்டான் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நிறைய தோல்விகள் வந்துடும். குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துடும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா பிரச்சனை வராது. தாவீது ராஜனுடைய வாழ்க்கையிலே தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்ந்திருக்கார். கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னாலே அவங்க எந்த ஒரு மனுஷன்ட்ட அடிமையா இருக்க மாட்டாங்க. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எனக்கு பைபிள் வாசித்தேன். அந்த பைபிள் வசனம் எப்படி போட்டிருக்கு, எப்படி வாழணும், இன்னும் என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, இதை மட்டும்தான் நான் எப்போதுமே யோசிப்பேன். இது என்னோட சிந்தனையில் உள்ள எப்போதுமே நான் யோசிக்கக்கூடிய காரியங்கள். கர்த்தர் என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் இன்னும் எதுல எல்லாம் கரெக்ட் பண்ணணும், இன்னும் நான் எதுலலாம் செக் பண்ணணும், இன்னும் எதுலலாம் நான் மாறணும் அப்படின்னு எப்போதுமே யோசித்து பார்ப்பேன். இதையே உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனா நம்ம கூட இருக்கிற நபர்கள் யாரு? ஒருவேளை துன்மார்க்கமான ஒரு மனுஷன் இருக்கிறான்ப்பா, எனக்கு அவன் ஆலோசனை தாரான், அதனால என் வாழ்க்கையில் நிறைய ஒரு தோல்வி வருது அப்படின்னா, முதல்ல அதை கரெக்ட் பண்ணணும். அது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா சில குடும்பத்துலலாம் கூடயே வச்சிருப்பாங்க, கூடயே இருப்பாங்க, இல்லை ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க, இல்லை பக்கத்து வீடாக இருக்கும், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கும். அவங்க துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை கொடுத்தால் தாவீது ராஜாவை போல வர வர பலப்பட முடியாது, விருத்தி அடைய முடியாது.
ஏன்னா துன்மார்க்கமான ஆலோசனை வந்துச்சுனாலே தோல்வி வந்துடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் தோல்வி வருது அப்படின்னா, கூட இருக்கிற ஆள் சரி இருக்க மாட்டாங்க. அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும் அப்படின்னா நம்ம குடும்பம் தேவனை தேடுற குடும்பமா இருக்கணும். ஐயா, தேவனை எப்படியா நான் தேடணும்? 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் வசனமே போதும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து ஒரு குடும்பம் விருத்தி அடையணும் அப்படின்னா, தாவீது ராஜா எழுதியிருக்காரு 1ஆம் சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து பிரியமா இருக்க முடியுதா? அதை நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ என் வாழ்க்கையில சொல்ல முடியும், ஒரு ரூம்ல நீ பூட்டி போட்டு தண்ணி அதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு பைபிள் கொடுத்தா போதும், ஒரு பேனா கொடுத்தா போதும். நான் பேசாமல் அந்த ரூமில் உட்காந்து பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த ரெண்டும் எனக்கு போதும். தண்ணி இருந்தால் போதும். தேவனை தேடக்கூடிய ஒரு மனுஷனுக்கு எதுவுமே தேவையில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு செல்போன் இல்லாமல் வாழ முடியல. படுத்தா பக்கத்தில் செல்ஃபோனு, பாத்ரூம்குள்ளே போனால் அங்கேயும் செல்ஃபோனு, 24 மணி நேரம் செல்ஃபோனை கையில் வச்சுருக்கான். ஆனால் கையில் பைபிள் எடுத்து தூக்கி பல நாளாச்சு. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஆல்டரில் நிறைய ஊழியக்காரங்க ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அவங்க கையில் பைபிள் இல்லை, ஷூவோடு நிற்கிறாங்க. நான் பார்த்து அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். இயேசுவே, இப்படியா இருக்கிறாங்க ஊழியக்காரங்க? கையில் பைபிள் இல்லை, ஷூ போட்டிருக்காங்க, ஆனால் கையில் பைபிள் இல்லையே. பார்த்தா டேப் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கையில் பைபிள் இல்லை. அப்போ வந்த ஊழியக்காரங்க எதை கொண்டு வந்துருக்காங்கன்னா, டேபை கொண்டு வந்துருக்காங்க, செல்ஃபோனு, பெரிய செல்ஃபோன் கொண்டு வந்துருக்காங்க, அவ்வளோதான். கையில் பைபிளே இல்லை. சர்ச்சுக்குள்ளே ஆல்டரில் ஷூ போட்டு தான் நிற்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும் அப்படின்னா கையில பைபிள் இருக்கணும்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். கையில பைபிள் எங்க போச்சு? இந்த கடைசி காலத்துல அப்படியே நடக்கு. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவங்க முதல்ல கையில பைபிள் வச்சிருப்பாங்க. ஐயா, நான் விசுவாசியா இருக்கேன். நீங்க வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? தேவனை தேடுறீங்களா? வர வர விருத்தி ஆகணுமா, வர வர பலப்படணுமா, நாளுக்கு நாள் வளரணுமா, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணுமா? இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா? தாவீது ராஜா தேவனை தேடினார். எப்படிப்பா தேடினார் அப்படின்னா, இரவும் போலுமா வேதத்துல பிரியமா இருந்தா சொல்லி போட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி ஆகணும். இதுதான் செய்தி. எல்லா ஜனங்களுக்கும் இன்னைக்கு இதுதான் செய்தி. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம நடக்க கூடாதான், பாவிகளுடைய வழியில நிக்க கூடாதான், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாதான். பரியாசம் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, அங்க நமக்கு என்ன வேலை? நம்ம யோசித்து பார்ப்போமே. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க முடியுதா? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்க முடியுதா? யோசித்து பார்ப்போமே. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம எப்படி யோசித்து பார்த்தா புரியும்னா, செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு உள்ள செய்தி என்னன்னா, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இரவும் போல அவருடைய வேதத்துல தியானமா இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிதான் இருக்கு. இரவும் போலுமாக வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இன்னைக்கு காலவேளையில செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நாளுக்கு நாள் விருத்தி ஆகணும் அப்படின்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை கொடுக்கிற ஆளு நம்ம கூட இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நமக்கு விரோதமாக ஒரு பக்கம் யுத்தம் நடக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா கூடையே இருந்து குழிவரிப்பாங்க, கூடையே தான் இருப்பாங்க, நல்லவங்க போல வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை கொடுத்தால் நமக்கு தோல்வி வந்துடும். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், ஒருத்தன் பாவியா இருக்கிறான்னா அந்த வழியில நம்ம நிக்க கூடாது.
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரங்களா இருக்கிறாங்களா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்களா, அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் விருத்தி, வர வர பலத்தான். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நமக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காரு. யாருக்கு அப்படின்னா, கர்த்தரோடு தொடர்புல இருக்கிறவங்களுக்கு. மறுபடியும் சொல்றேன், கர்த்தரோடு தொடர்புல இருக்கிறவங்களுக்கு, கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு, வேதத்திலே பிரியமா இருக்கிற ஜனங்களுக்கு, இரவும் போலுமா தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு. துன்மார்க்கமான ஒரு மனுஷன் ஆலோசனை கொடுக்கிறான்னா அதை கேட்க கூடாது. பாவியினுடைய வழியில நிக்க கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. இதெல்லாம் விலக்கி நான் கர்த்தரை எப்போ தேவனை தேடுறனோ, வேதத்துல தேடுறனோ, இரவும் பகலும் தேடுறனோ, அப்போ நான் செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஐயா, நான் எப்படி தேவனை தேடணும், இதுதான் ஃபார்முலா. என் வாழ்க்கையில நான் சொல்றேன், அது உங்களுக்கு ஈஸியா புரியும். 2016 to 2026, 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரையும் ஆச்சு. என் வீட்டில் என் மனைவிட கேட்டு பார்த்து தெரியும். கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன், தேவனை தேடுவேன். என் வாழ்க்கையில் எங்க மிஸ்டேக் வருது, குடும்பமா நாங்க எங்க பேசுறோம், நான் எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போறேன், உடனே மறுபடியும் கர்த்தர் பக்கம் வந்துடணும். அதுதான் நான் சொன்னேன், துன்மார்க்கருடைய ஆலோசனை. மனைவி ஒரு கணவருக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பா, நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாள். அப்ப நமக்கு ஆலோசனை சொல்ற ஆளு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, அவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். என் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆலோசனை நம்ம கேட்கணும். அதே போல கர்த்தருடைய ஊழியம் செய்யறவங்க கூடயே இருப்பாங்க. அவங்க பாஸ்டர் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கூட சில நல்லவங்க இருப்பாங்க, அவங்க நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம கூட இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆனா ஒரு ஸ்டெப் தள்ளி துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு நபர் கூட இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் வந்துடும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆலோசனை முக்கியம். பாவியினுடைய வழியில நிக்க கூடாது, பரியாசக்கார உட்காரத்துல உட்கார்ந்துடக்கூடாது. இதெல்லாம் விலக்கி நான் தேவனுடைய சமூகத்தில் உண்மையா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா தேவன் பார்ப்பார். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகள் தான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அது நம்ம தான் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா ஆசீர்வாதம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம இருதயம் தேவனோடு எப்படி கனெக்டிங்ல இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா வேதனையா இருக்கு. எப்படிப்பட்ட வேதனை அப்படின்னா, நமக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க, அது ஒரு வேதனை. ரெண்டாவது, நம்ம கூட இருக்கிற ஆட்கள் நல்ல ஆட்கள் இல்லை, அது ஒரு வேதனை. அதனால சில நேரத்துல ரொம்ப பலவீனப்பட்டிருக்காங்க ஜனங்கள். ஆனா சில குடும்பத்துல மட்டும் வர வர பலப்படுறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் கூட இருக்கிறாங்க. அவங்க வேதத்தை தேடுறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, வேதத்தை தியானிக்கிறாங்க, இரவு போலுமா வேதத்தை தியானித்து அதன்படி வாழ்றாங்க. அந்த குடும்பம் மட்டும்தான் விருத்தி அடைய முடியும். வேதத்தை தியானிக்கிற மட்டும் பத்தாமல் அதன்படி வாழுகிற ஜனங்கள் விருத்தி அடைவார்கள். அப்ப விருத்தி அடையணும், என்னோட வாழ்க்கை ஹையஸ்டா ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு கர்த்தர் பக்கம் வந்தாலே போதும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? புதிய நாளுக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து யோசிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நெடுநாள யுத்தம் நடந்துச்சு, ஆனா தாவீது வர வர பலத்தான். அது கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சுப்பா. யாரெல்லாம் இணைந்து செய்தி கேட்டாங்களோ, எங்க கூட நீங்க இருந்தா மட்டும்தான் வர வர அந்த செழிப்புக்குள்ள நாங்க போக முடியும், நாளுக்கு நாள் விருத்தி ஆக முடியும்.
நாங்க இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? 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 இணைந்திருக்கிற குடும்பங்கள் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? தேவனை தேடணும். அந்த கிருபை தருவீங்களா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. எங்களுக்கு கிருபை தாங்க. பாவியினுடைய வழியில உட்காரக்கூடாது. எங்களுக்கு கிருபை தாங்க. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. கிருபை தாங்க. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. இரவும் போல வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. வேதத்தின்படி வாழ கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ, அவங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் யுத்தம் பண்றாங்களோ, உங்க பிள்ளைகள் எந்த குடும்பத்துல, எந்த நாட்டுக்குள்ள, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்துல சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளோட நீங்க பேசி இருக்கிறீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே சேனைகள் தேவனாய் கர்த்தர் எங்க கூட இருக்கணும். எங்க கூட இருந்தாதான்ப்பா எங்களுக்கு பலன், நாளுக்கு நாள் விருத்தி. எங்க கூட இருப்பீங்களாப்பா? எங்க கூட இருப்பீங்களா? எங்க கூட இருப்பீங்களா? யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ, எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே ஆவியில ஒரு பலன் இல்லப்பா, சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா இந்த நாளில நீங்க பலப்படுத்துனீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தோட பேசிருக்கிறீங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள், இரவும் போலுமா தியானிக்கிற பிள்ளைகள், வேதத்திலே பிரியமா இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான்ப்பா ஆசீர்வாதம், விருத்தி. கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு தான்ப்பா விருத்தி. அந்த கிருபை எங்களுக்கு வேணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும். அந்த கிருபை எங்களுக்கு வேணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. கிருபைகளை தாங்கப்பா. கிருபைகளை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, எந்த குடும்பத்துல யுத்தம் நடக்கோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. உபத்திரத்தின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே, பல பாடுகள் மத்தியிலே கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறாங்கப்பா. நெடுநாள யுத்தம் நடக்குப்பா. நெடுநாள யுத்தம் நடக்குப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நெடுநாள யுத்தம் நடக்குப்பா. அந்த யுத்தம் முடிந்தது என்று அந்த செய்தி கேட்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். எந்தெந்த குடும்பத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இணைந்திருக்காங்களோ புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. புதிய வல்லமையினால் நிரப்புங்க. உம்முடைய கிருபை தாங்க. உம்முடைய பிரசனை இறங்கி வரட்டும். அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க. காண்டாமிருத்து பலனை தாங்க. மான் கால்களை தாங்க. கிருபையின் வரலாறு நிரப்புங்க. ஞான வரலாறு நிரப்புங்க. தீர்க்கதரிசன வரலாறு நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க. 9 வரங்களை தாங்க. ரட்சிப்பின் வசு தாங்க. நீதியின் சால்வை தாங்க. துதியின் அபிஷேகத்தை தாங்க. இரவும் மூலமா வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. என்னுடைய இருதய மனக்கண்கள் திறந்து தாங்க. பல மணி நேரம் வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. விழித்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும். உங்க பிள்ளையோட கரத்தை நீங்க பிடிங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் மட்டும்தான் இருக்கணும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியால் நிரப்புங்க. இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைக்கப்படட்டும்.
இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் கிருபை தாங்க. எங்களோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வசப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிலை திறந்து, பண்டகசாலை திறந்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க. வெளியில புறப்பட்டு போறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேலை அடைங்க. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் கத்தர் வேலை அடைங்க. எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்துக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் கத்தர் விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. கத்தர் பிரியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில என்னதான் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் கத்தர் கிருபை தாங்க. எங்க கூட வாங்கப்பா, உங்க நாம மையப்படட்டும். இந்த நாளிலும் அப்பா விசேஷமாக இணைந்துகிற குடும்பத்தை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாவற்றையும் கத்தர் மாற்றித்தாங்க. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு போராடி கொண்டிருக்கானோ அந்த எல்லா தடையெல்லாம் நீக்கித்தாங்க. எந்த குடும்பத்துக்கு விரோதமாக மாந்திரியம் பிள்ளிசனும் ஏவல்ல கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படுத்த ராஜா எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேலை அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தோட கூட்டுங்க. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் உங்க பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்க ராஜா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கத்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா. சில குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பத்தை மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அப்பா கற்பத்திரிங்க யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கத்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கத்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க கத்தர் வாசல் தந்து விடுங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கத்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு அப்பா ஆசீர்வதிப்பட்டு ராஜா. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிப்பட்டும். சில குடும்பத்திலே அப்பா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து இணைந்து வாழ கத்தர் கிருபை செய்யுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு அந்த உபத்திரத்தை கத்தர் மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் பணம் கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தை கத்தர் அப்பா மாற்றி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிராஜா. இந்த நாளிலும் அதிக அளவில் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம், என்ன வேதனை, என்ன கண்ணீர், என்ன கஷ்டம், என்ன பிரச்சனைக்கு மத்தியிலே அப்பா இணைந்து இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துடைய எல்லா உபத்திரத்தை எல்லாம் கத்தர் மாற்றி தரணும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தேவன் அருளை அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடுது ராஜா. அந்த நாளிலும் வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்துக்கும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிற்பாடு ராஜா. வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, எல்லாருக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்திலே காலை வேளையிலே அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமா டீச்சர் ஜெபிக்கிறாங்க. காலை வேளையிலே அப்பா நிறைய இடத்துல வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் சகலவிதமான பாதுகாப்பு வேண்டும். இந்த நாளிலும் விசேஷமாக எந்த குடும்பத்திலே அப்பா வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. அது மாத்திரமல்லப்பா சில குடும்பத்திலே மதுபான அடிமையில இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க, விபச்சார அடிமையில இருக்காங்க, விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரிக பிள்ளி சுனியும் ஏவல்ல எந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ, கஞ்சா பழக்கம், போதை அடிமை, பலவிதமான பாவ அடிமையில இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த ஆவியில் செயல்பட்டு கொண்டிருக்கோ அந்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கை ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கத்தர் பிரித்து எடுங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் சந்திக்கணும். இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமா கடன்ல கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சொந்த வீடு கட்ட, சொந்தமா வண்டி வாங்க, சொந்தமா வியாபாரம் பார்க்க கத்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இணைந்துகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பமா ஆலயத்துக்கு போகணும், குடும்பமா தேவனை தேடணும். அப்பா ஞானஸ்தானம் எடுக்கணும். இன்னும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கத்தருக்கா வாழணும்ப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களோட பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, எங்களோட அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, எங்களோட பலவீனத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, எங்களோட நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, அப்பா உண்மையை நாங்க அழைக்கிறோம்ப்பா.
எங்களோட துக்கத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உண்மையை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. எங்களோட அக்கிரமத்துக்காக, எங்களோட பாவத்துக்காக, எங்களோட பலவீனத்துக்காக, எங்களோட துக்கத்துக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அப்பா எங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம்ப்பா. அந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தாவினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூடட்டும். எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலடைங்க. எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களை கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, இன்னுமாக அதுக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும்ப்பா. சரீரத்தை பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஐசியூல எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். யாரெல்லாம் பலவீனத்தோடு அப்போ அவசர சிகிச்சையில் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் அப்பா பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. வெளிநாட்டில் இருக்கிற ஜனங்களை அப்பா உடைய கரத்தில் அப்படின்னப்பா. அவங்க எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள சகலவிதமான பாதுகாப்பு தாங்க, சகலவிதமான பாதுகாப்பு தாங்க, சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க, சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. சில குடும்பம் காலவெளியில் இணைந்திருக்காங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில ஒரு யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தம் எப்ப முடிஞ்சு சொல்லி கேட்கிறாங்கப்பா. கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இருக்க கிருபைக்காக நன்றி. யுத்தம் முடிந்தது, யுத்தம் முடிந்தது. பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்டா இருக்க கிருபைக்காக நன்றி. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. நாம் மேம்படட்டும். இன்னைக்கு உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிருங்கப்பா. இந்த வருஷத்துல ஒவ்வொரு குடும்பமும் பழுகி பெருகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க கரத்தில் இருக்கக்கூடிய தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்த குடும்பங்கள் ஆசீர்வதிப்படட்டும்ப்பா, ஆசீர்வதிப்பட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 உண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஜெபிப்போம். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்கிறதுக்காக ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் போட்டுருக்க. ஒருவேளை இடம் வாங்கி தரணும் அப்படின்னா 9363064181 தொடங்கலாம். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து வாங்கி தரலாம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எனக்காக ஜெபித்துள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் சகல காத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.